ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வழியாக மைன்கிராஃப்ட் வீடியோவில் ரிட்டர்ன் பேக் வந்தாச்சு. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்னோட பழைய சர்வைவல் வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டில் நான் ரொம்ப நாளாக சர்வை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வேர்ல்டு எனக்கு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு வருஷமாக இந்த வேர்ல்டில் நான் ப்ளே பண்ணல. ஸோ ரீசெண்டாக தான் இந்த வேர்ல்டு எனக்கு கிடச்சிது. ஸோ கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் தான் தோணுச்சு, ஏன் இந்த வேர்ல்டே சர்வைவல் சீரிஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால தான் டிசைட் பண்ணி இந்த வேர்ல்டை சர்வைவல் சீரிஸாக மாற்றலாம்னு நினச்சேன். ஸோ இது வந்து எபிசோட் 1. யாராவது லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காம பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ல்டில் என்னென்ன பண்ண போகிறோன்னு பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிடுறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட் வந்து நான் என்னென்ன கட்டினேன்னு கட்டிடுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேஸ் மட்டும் காட்டிடுறேன். ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்ட பார்க்குறேன். ஏன்னா இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் கட்டின பேஸை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடு வந்து இதுதான் நான் கட்டினேன். ஸோ இது வந்து நான் இந்த வேர்ல்டில் வந்து ஃபஸ்ட்டு கட்டின வீடு தான். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து செஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய கேட்டு இங்கே அப்படியே என் பெட்டு மேலே உட்கார வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா என் கூட படுத்து தூங்குறதுக்கு, என் மேலே படுத்து தூங்கினா எதனா ஒன்று கொடுக்கும், அதனால அங்கே உட்கார வச்சிட்டேங்க. இது வந்து என்னோடய ப்ராஜெக்ட் நினச்ச இது சர்க்கர் பாக்ஸ். ஸோ அதனால் அந்த காட்ட வரும்ல. ஸோ அதில் வந்து என் செஸ்ட் பாக்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எதுவுமே இருக்காது. இந்த இதில் மட்டும் ஃபுட் இருக்கும். காரணம் ஏன்னா முன்னே வந்து உட் ஃபார்ம் வச்சுருந்தேன். அந்த உட் ஃபார்மில் வந்து கிடச்சது தான். ரொம்ப இருந்ததுனாலும் சொல்லிட்டு அது வந்து ஏதோ பிளாங்க்ஸ் மாதிரி மாற்றுவாங்கப்பா, அது பிளாங்க்ஸ்ன்ற மாதிரிங்க. இன்னும் 3 உட்டை வச்சு ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஓகே, கீழே போய் பார்த்திங்கன்னா என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வச்சாங்க கீழே என்னென்னு இருக்குன்னா, ஸோ இங்கே வந்து என் டாக் இருக்கும். ஸோ 3 டாக் வச்சுருப்பேன். என்னோடய பழைய யூடியூப் சேனல் பேர் தான் வச்சுருப்பேன், என்ஆர்டி கேமிங்னு. ஸோ அது டி காட்டில் இருங்க, டி காட்ட மாட்டேங்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து என்சாண்டிங் செட்டப் செஞ்சுருந்தேன். ஸோ என்சாண்டிங் அந்த டேபிள் எங்கே இருக்குன்னா, அது வந்து எண்டில் இருக்குது. ஸோ அது எண்டு ஃபார்ம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ அடுத்த பேஸுக்கு போகலாம். ஸோ ஒன்று சாருங்க. ஓகே, ஸோ முன்னாடி தெரியுத ஒரு பேஸு, அந்த பேஸ் தான் அது. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் அந்த பேஸ் எப்படி கட்டினேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து அது வந்து என் ஃப்ரெண்டு பாதி கட்டி வச்சுருந்தான். ஸோ அப்போ வந்து நான் இந்த வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த பேஸ் வந்து நான் ப்ளே பண்ணும்போது ரொம்ப பாதியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட்டினப்போ நல்லா இருந்துச்சு, என் பெரிய பேஸாகவும் இருந்துச்சு. சரி, ஏன் இதில் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு, இப்போ மாற்றுறது தான். ஸோ இந்த பேஸை விட்டு அடுத்த பேஸ் அங்கே போனேன். ஸோ இந்த பேஸ் தான் அது. நல்லா பெருசாகவே இருக்கும். இதோட நல்லாவே அது பெருசாக இருக்கும். எல்லாமே பெருசாகவே இருக்கும். செஸ்ட் ரூம் எல்லாம் வச்சுருக்கேன் அதில் பெருசாக. ஸோ ஓகே, இருங்க உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே வந்தீங்க பார்த்திங்கன்னா, இதுதான் செஸ்ட் ஏரியா. ஸோ நிறைய செஸ்ட் இருக்கும், கண்ணா பின்னான்னு கிடக்கும். இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வீட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுருப்பேன். ஸோ இனிமேல் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நிறைய உள்ளே இருக்குது. அது வந்து நிறைய திங்ஸ் வந்து என்னோடய செஸ்ட்டில் எல்லாம் இருந்துச்சு, பழைய செஸ்ட்டில். பட் அது வந்து கரெக்ட் ஆனதுனால அது காணாமல் போயிடுச்சு. ஸோ மேலே வந்திங்கன்னா இங்கே வந்து என்சாண்டிங் செட்டப் இருக்கும். ஸோ பழைய வீட்டில் என்சாண்டிங் செட்டப் இருந்திருக்கும். பட் வந்து அது வந்து நம்ம இதுக்கு மாற்றினால அங்கே இல்லாமல் போயிருக்கும். ஸோ இது வந்து என் பெட்டு. ஸோ இப்போ வெளியே போனீங்கன்னா இங்கே வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த செஞ்சு வச்சேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து அப்படியே ஹலோ கைஸ்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ போட்டு இந்த இடத்துல நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். ஸோ இதுக்கு இது கட்டினது. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வீடை காட்டி முடிச்சிட்டேன். அதனால் வீடு பெருசாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு தான். ஸோ அது அப்புறம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் நிறைய ஃபார்ம் கட்ட போகிறதா இருக்கும். அதனால் அதுக்கு வந்து இது போதுமான ஸ்டோன் என்கிட்ட இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் காபல் ஸ்டோன் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ ஓகே, வாங்க டைம்லெஸ்க்குள்ளே போகலாம்.